அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உட்பட 6 கிரக நிலைகளில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அக்டோபர் மாதம் அமைய போகிறது. எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் மிக அற்புதமான பொன்னான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் பல ராசிகளுக்கு கிடைத்தாலும் கூட அதில் சிறப்பாக முதன்மையான யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசியாக நிச்சயமாக சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு மிக முக்கிய காரணம் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் முன்னேற்றத்தை முட்டுக்கட்டை இடக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. வெற்றியை அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. முதன்மையான பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கும்போது 2ஆவதாக தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ரம் பெறுகிறாருங்க. வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். பாக்கியஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்களை சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானுடைய இந்த வக்ரம் என்பதும் முதன்மையான யோகத்தை 9இல் குரு இருந்தால் எப்படி கிடைக்குமோ அதே போன்று 10இல் குரு வக்ரம் பெறுவதால் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு ராசியாக சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது. எனவேதான் மிக பெரிய அளவிலான அதிரடியான நன்மைகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை பெறக்கூடிய ராசியாக சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது இந்த அக்டோபர் மாதத்தில். அது மட்டுமல்லாது தனியும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. அவருடைய வக்ரமும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக கொடுப்பதற்கான யோகத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் இந்த வேளையில் குரு மற்றும் சனி மட்டுமல்ல சூரியன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த பல சந்தர்ப்பங்களும் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய குரு தனது சுப பார்வையால் 2, 4, 6 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை இனிதாக பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. திட்டமிட்டதை விட நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் நீங்கி அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிம்மராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. சனியும் சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. திட்டமிட்டதை விட உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் மிக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த அக்டோபர் மாதத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் விலகும். எதிர்பார்ப்பதை விட அரசாங்க சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் போன்ற அனைத்திலும் இருந்து வெளிவருவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது. முக்கால்வாசி தூரத்தை கடந்து விட்டதால் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இருந்தாலும் சில பணிகளை
திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும், இல்லையென்றால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேதுவின் ஆதிக்கத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் 2ஆம் தேதி இரவு 9 மணியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை வரை நீடிக்கிறது. எனவே இந்த வேளையில் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை. சூரிய கிரகணத்தினால் சில சிரமங்களும், அதற்கு பிறகு குடும்ப ரீதியாக சில தொல்லைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் தேதி துவங்கக்கூடிய நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளுமே விலகி நல்ல முன்னேற்ற பாதைக்கு அடித்தளமிடும். ஏனென்றால் சந்திரனும் மிக சிறப்பாக 2ஆம் தேதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக மாதுருக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த மாதத்தில் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் செவ்வாய். இறுதியில் லாபஸ்தானத்தில் இருந்து விரயத்திற்குள் நுழைகிறார். பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் மங்களகாரகனான செவ்வாயின் அமைப்பால் வெற்றி வாய்ப்பு நிறைவாக பெற முடியும். வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாயினுடைய பங்களிப்பு லாபஸ்தானத்தில் இருப்பதால் அதிரடியாக பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைகிறார். சுக்கிரனினுடைய மாறுதல் என்பது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அவருடைய ஆட்சி பலமும் சரி, சுகஸ்தானமாகிய 4ற்கு வருவதும் நன்மையை நிறைவாக கொடுக்கிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசியல், கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியால் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனும் குருவும் மிகவும் சாதகமாக அமைவதால் சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக வித்யா கரகரான புதன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் பிறகு 3ஆம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து சஞ்சரி பாருங்க. புத ஆதித்ய யோகம் நிறைவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் வியக்கத்தக்க வகையில் தனித்திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் நிறைவாக இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள அக்டோபர் 2ஆம் தேதி மிக முக்கியமான அமாவாசை திதியாக மகாலய அமாவாசை வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை, தர்ப்பணத்தை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது நிறைந்த நன்மை தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.